கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக எந்த விதத்திலையும் சந்திராஷ்டிரம அமைப்புகள்லாம் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வாரத்தின் ஆரம்பமே ஜெகஜோதியாக ஆரம்பிக்கிறது. 5ஆம் இடத்துல சந்திரன் வலுத்திருந்து தன்னுடைய 11ஆம் வீட்டையே பார்த்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிரம்பிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுங்க. ஆரம்பத்திலேயே 5ஆம் இடத்துல இருக்கிறார், அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடம் வார கடைசி சனி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 சுவர்கள் கன்னிராசியை வலுத்து பார்க்கிறார்கள். வளர்பிறை சந்திரன், உச்ச சுக்கிரன், குரு போன்ற 3 சுவர்கள் வலுத்து பார்ப்பது என்பது மிகப்பெரிய கொடுப்பினைகளை கொடுக்கக்கூடிய ஒரு எல்லாவற்றிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான ஒன்று. ஆக பெரிய சங்கடங்கள் எதுவும் இந்த வாரம் கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லைங்க. எல்லாத்துலேயும் அப்படியே படிப்படியாக நல்ல மேன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. முதல்ல பிள்ளைகளால் ஏதாவது ஒரு வகையில் சந்தோஷம் இருக்கும். பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்ல கல்வி, நல்ல விதமான ஒரு வாழ்க்கை, அந்த அமைப்புகளை வாரத்தின் முதல் நாள் செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இளைஞர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு வாரமாக முதல்ல ஆரம்ப வாரம் இருக்கும். காதல் அமைப்புகள் கைகூடும். இந்த வாரத்திலேயே ஆண் பெண் அறிமுகங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும். பெண்களால் சோதனைகளை அனுபவித்தவர்கள், ஆண்களால் சோதனைகளை அனுபவித்தவர்கள், ஒரு எதிர்பாலினத்தவரிட தவறான புரிதல்கள் வைத்திருந்தவர்கள் எல்லாருக்குமே அதற்கான சரியான புரிதல்கள் வரக்கூடிய அமைப்பு. தோழமை மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. நண்பர்களின் மூலமாக ஏதேனும் ஒரு உல்லாச பயணம் போன்றவைகள் அல்லது அலுவலகத்திலேயே ஒருவருக்கொருவர் நல்ல விதமான நட்பு பரிமாறிக்கொள்ளுகின்ற சூழல் எல்லாமே இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கும். இதுவரைக்குமே கணவர் குழந்தைகளின் பேரில் ஏதேனும் கஷ்ட நஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கன்னிராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே அவர்களாலேயே எங்கெங்கெல்லாம் கஷ்டங்கள் வந்ததோ அவர்களாலேயே இன்பங்கள் வரக்கூடிய, அனைத்திலும் நன்றாக இருக்கக்கூடிய, வாரம் முழுவதும் பணவரவுகள் சீராக இருக்கக்கூடிய யோக வாரமாகத்தாங்க கண்டிப்பாக அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் போல அமைந்திருக்கிறது இப்போது இந்த வாரம்.